எரிச்சல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. காத்து பட்டா கூட அதிகமா வந்து எரியுது. ட்ரெஸ்ஸு போட முடியல என்னால. ஸோ அந்த அளவுக்கு பாதிப்ப கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த அக்கி அப்படிங்கிறது. இந்த அக்கி அப்படிங்கிறது வாரிசெல்லா ஜோஸ்டர் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால உருவாகக்கூடிய ஒரு நோய். இது சின்ன குழந்தையில நமக்கு சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கும் இல்லைங்களா? சின்னம்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வைரஸ்னால தான் இந்த அக்கி அப்படிங்கிற பிரச்சனையும் வந்து வருது. சின்ன வயசுல நமக்கு அந்த சிக்கன் பாக்ஸ் வந்து சரியான பிறகும் கூட, இந்த கிருமிகள் வந்து நம்ம உடம்ப விட்டு போகாம, நம்ம முதுகு தண்டுவடத்துல இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சுகள்ல, நர்வ் கேங்லியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முடிச்சுகள்ல வந்து இது தூங்கிட்டு இருக்கும். ஸோ, அதுக்கு எந்த ஒரு செயல்பாடுமே வந்து இருக்காது. எப்போ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுதோ, அதேபோல நம்ம ரொம்ப அதிகப்படியான மன அழுத்தத்தில வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைகள்லயோ, இல்ல சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. ஸோ அந்த மாதிரி எப்ப நாம ரொம்ப பலகீனமா இருக்கோமோ, அப்போ இந்த கிருமி மீண்டும் வந்து புத்துயிர் பெற்று நம்ம உடம்புல நோய உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையில வந்து அது மாறிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அக்கி அப்படிங்கிறது. ஸோ அக்கி வரும்பொழுது, உங்களுக்கு அது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட நரம்பு பகுதியில, உடம்போட ஒரு பாதியில தான் வரும். 2 பக்கமே வந்து வராது. ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா, முகத்து பகுதியில, கழுத்து பகுதியில, அக்குள் பகுதிகள்ல, இந்த பகுதியில ஒரு குறிப்பிட்ட நர்வோட டிஸ்ட்ரிபியூஷன்ல மட்டும் குத்தல், எரிச்சல் மாரியான ஒரு வலி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உடம்புல கொஞ்சம் ஹீட் இன்கிரீஸ் ஆயி காய்ச்சல் வரக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும்.